இது ட்ரீம் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, CIFNET 2022க்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கு நம்ம பணம் கட்டணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி போஸ்ட்டில் அல்லது கொரியரில் அனுப்பணும். ஆனால் அப்ளிகேஷன் ஃபீ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும். பிளாக் bharatghost.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தான் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். இதில் இந்த நியூ நான் ரிஜிஸ்டர் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டெபாசிட்டர் கேட்டகரி நமக்கு இண்டிவிஜுவலே வச்சுக்கோங்க. அந்த சர்வீஸ் அப்படிங்கிறதுல சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சர்ச் பண்ணுற பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இதில் நமக்கு CIFNET எதில் வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டயரிங் அப்படிங்கிறதுல தான் வரும். ஸோ இந்த ஸ்க்ரோல் பார் அடி மூவ் பண்ணி அந்த வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டயரிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே இந்த பர்பஸில் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் இந்த சர்வீஸ் அண்ட் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் ஃபீ பேமெண்ட்டுங்களுக்கு CIFNET இன்னும் 2-3 நிறுவனங்களுக்கு இதில் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே நமக்கு கிடைக்கும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு இங்கே நமக்கு தகவல் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது, யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்பரை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். 771 முடியும், எர்ணாகுளம் கேரளா அப்படின்னு முடியும். ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஓபிசி இல்லை ஜென்ரல் பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா BFSCக்கு 500 ரூபாயும், மற்ற SC/ST பிரிவினர் 250 ரூபாயும் கட்டினா போதும். நான் இங்கே 500 ரூபாய் போட்டுட்டு கீழே ஃபீஸில் இந்த ரிமார்க்ஸில் நீங்கள் நோட் கொடுத்துக்கலாம். நான் யார் அப்ளிகேண்டோ அவங்க பேரோட அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். ஸோ கீழே உள்ள கேப்ஷா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகிடும். இங்கே கேப்ஷா அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டையும் பர்பஸையும் நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸு, அமௌண்ட்டு, எங்கே பே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தான் கேட்கும். உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாருமே காமனாக எப்போயுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போய்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் அந்த சக்ஸஸ் ரேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த பேங்க்கோட கேட்வேல பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் எந்தில் ஹை ரேட் அதிகமாக இருக்கோ, எதில் அதிகமான டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேமெண்ட் கிளியர் ஆகும். ஸோ இது கொஞ்சம் இந்த பேமெண்ட்டுக்கான விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் சிரமப்படுறதுனால இதை நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இது தேவையானவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி. இது ட்ரீம் டெக் தமிழ்.